உங்க ஊக்குல மாட்டி தான்டா வச்சிருக்காங்க. இந்த மேட்சுக்கு நான் ஊக்கு போட விரும்பல. இந்த இந்த மாஸ்டர் பட கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதி தூக்கி மாட்டுவானே அந்த மாதிரி மாட்டி தான் வச்சிருக்காங்க உன்னை கீழே டேபிள்ல. செவன் ஆரம்பி நீனே ஸ்டார்ட் பண்ணு. சரி நோடுல நெட் கிடைக்கிறப்ப பேசிப்போம். என்னைய கொடுத்து விடுற அந்த அந்த ப்ரொஃபஷனலா ஒருத்தன் ஆரம்பிப்பான் பாரு. ஹலோ கைஸ். டேய் அவன் மேட்ச் என்ன டீம்னு கூட ஒழுங்கா சொல்ல மாட்டான்டா. நீ ஸ்டார்ட் பண்ணிட்டா டேய் அப்படி சொல்லுவான் வந்து. ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு பி பேக். ஸோ ஒரு பயங்கரமான நியூஸோட எக்ஸைட்டிங் நியூஸோட இந்த மேட்சோட ரிவ்யூவை பத்தி நாங்க பேச போறோம். நாளைக்கு என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க. எனக்கு மேட்ச் ஸோ என்னன்னா இந்த மேட்சை பத்தின ப்ரிவியூவை தாண்டி எனக்கு ரோஹித் சர்மா வருவாருன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இப்போ ட்விட்டர்ல இருந்து வந்திருக்கு. ஸோ அது அவங்க டீமுக்கு அது ஒரு பெரிய ஒரு லைஃப் லைனா இருக்குங்கிற பாயிண்ட்ல இந்த மேட்சோட ப்ரிவியூவை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வான்கேடையில எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. அண்ட் இது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு இது ஒரு பெரிய அடிஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கு. பட் எம்ஐக்கு இது எந்த அளவுக்கு இந்த விக்டரி அவங்களுக்கு உதவும் தெரியல. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ரோட் ஃபார் தெம் ஃப்ரம் ஹியர் ஆன் திஸ் நோட் நாங்க இந்த ப்ரிவியூல வெங்கட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எம்ஐ, அப்புறம் வெங்கட், அப்புறம் யோகி, ஸ்ரவன், ஹரி, அப்புறம் நான் எல்லாரும் இறஞ்சிருக்கோம். சோ எப்படி போகுது நாளைக்கு மேட்ச், என்ன பிளேயிங் லெவனா இருக்கும்? இல்ல வந்து எம்ஐ இது எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு 4 வின்னோட வராங்க, பேக் டு பேக் 4 வின்ஸ். அதுக்கப்புறம் இங்க வராங்க வான்கடைக்கு. ஸோ பயங்கர கான்பிடன்ஸ் வருவாங்க. அவங்களோட ஓப்பனர்ஸும் ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. இஷான் கிஷன் முரட்டு ஃபார்ம்ல இருக்காரு. அவரு கொஞ்ச காலம் இங்கதான் விளாண்டுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்குமே தெரிஞ்சு பழக்கப்பட்ட எல்லா பக்கமும் அடிச்சு ஆடின கிரவுண்ட் தான் இது. வந்துட்டு என்ன நடக்கும்னு இதுக்கு மேல ஏதோ சொல்லணுமா? பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து அதான் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா எங்களோட கேப்டன் வந்து எப்படின்னா அக்ஷர் பட்டேல், ருத்ராஜ் கிட்டவே தோத்தவர். அவர்லாம் அவர்கிட்ட போய் நீங்க வேர்ல்ட் கப் கேப்டனை கூட்டு வரீங்களே. கிட்டே தோத்தவர் என்ன ருத்ராஜ் தான் பவுலிங் ரொட்டேஷன் பண்ண தெரியல. குப்பை குப்பை மாதிரி கேப்டன்சி பண்ணிட்டு என்ன ருத்ராஜ் கலாய்க்க கூடாதுடா. அவெல்லாம் அவன் கலாய்க்க கூடாது. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன் எவனா வந்து கலாய்க்கிறானா வாங்கிப்பேன். போடா போய் கப்பு ஜெயிச்சீங்கடா. யார்டா அடி வாங்கிட்டு வந்தீங்க? பஞ்சாப்ல செஞ்சுரி வாங்கிட்டு வெங்கட் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. 10th பிளேஸ்ல இருந்து பேசணும் சிக்னல் இல்லன்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் மட்டும் தானே காது கேக்குது. பிளே ஆஃப்ஸ் தான் கேக்குறேன். இந்த பர்టిక్యులர் பேண்டரை நம்ம எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் இந்த வீக்கெண்ட் நடக்க போது அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்ப ப்ராப்பரா ஒரு நல்ல கான்டெஸ்ட் நாளைக்கு இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுக்கு எம்ஐக்குமே நாளைக்கு வில் ஜாக்ஸும் திரும்பி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்களோட ஃபார்ச்சுன்ஸ் இங்க இருந்து டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான டீம் கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு வெரி வெரி குவாலிட்டேட்டிவ் டீம். அவங்களுக்கு வேண்டியது ஒரு கான்ஃபிடன்ஸ் இன் தேர் லைன் அப் அண்ட் ஐ மீன் டீம் பேக்கிங் த பிளேயர்ஸ் அட் த ரைட் பாயிண்ட் இன் டைம். அதுதான் அந்த ரொட்டேஷன் அதெல்லாம் தான். ஸோ ஆன் திஸ் நோட் நம்ம ஹரி பேசின பாயிண்ட்டுக்கே போகலாம். எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனர்ஸ் ரொம்ப பிளாஸ்டிங் ஃபார்ம்ல போயிட்டு இருக்காங்க. வர பால்ஸ் எல்லாம் எல்லா பக்கமுமே செதர் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இஷான் கிஷன் ஐ மீன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல ஆடிட்டு இருக்காரு லாஸ்ட் 1 இயராவே. ஸோ ஐ மீன் வெரி மச் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கோ பிக் டுமாரோ ஆல்சோ. ஏன்னா இது அவருக்கு நிறைய படுத்து வளர்ந்த கிரவுண்ட் இது. சோ நாளைக்கு அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் இல்லங்க, அவன் ஆரஞ்சு கேப் சொல்லிருக்கான். அதுக்கு தான் இவ்வளவு முக்கியம். எனக்கு தெரிஞ்சு திருப்பி அர்ஜுன் ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. பிரஃபுல் இங்கே பதிலா மேபி அது ஒரு நல்ல ஆப்ஷனாவும் இருக்கும். அர்ஜுன் வந்து அந்த ஒரு மேட்ச் தவிர பெருசா ஒன்னும் மற்ற மேட்ச்ல ரொம்ப டெட்லியாவும் போடல. ரன்னும் ரொம்ப கொடுக்குறாரு. 4 ஓவர் 50 ரன் மேல தான் கொடுத்தாரு 2 மேட்ச்மே. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் ஆடுவாங்கன்னு தோணுது. அது மட்டும் தான் ஒரே சேஞ்ச் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் சைட்ல இருந்து. ஏன்னா பேட் கமின்ஸ் வந்தனால அவங்க பேஸ் அட்டாக்கும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிருக்கு ஓரளவுக்கு. ஏன்னா போன மேட்ச் வந்து 250, 240, 250 போக வேண்டிய கேமே பேட் கமின்ஸ் தான் டெத்ல போட்டு நிறுத்தினார் 220க்கு. அதனாலதான் அவங்களால சேஸ் பண்ண முடிஞ்சது ஈஸியா. 3 பேசர் போறோம். நீங்க ஈசான் மலிங்காவும் சூப்பரா போடுறாரு. அது இல்லாம இன்னொரு சின்ன பையனும் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. வேணும்னா நீங்க நிதிஷ் ரெட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிதிஷ் ரெட்டி சூப்பரா போடுறாரு. ஆக்சுவலா அவரோட ஸ்பெல் எல்லா மேட்சஸ்மே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு. அவர் அடிக்கிற அந்த 10, 15, 20 ரன்னுமே சரி,
அவர் போடுற ஸ்பெல்ஸ் எல்லாமும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நிதிஷ். ஐ மீன் முன்னாடி SRH 120s போடுவாரு. இல்ல அவர் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அதான் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபாரினர்ட்ட போய் 15 நாள் ஒர்க் ஷாப் எல்லாம் போயிட்டு வந்திருக்காராம். அவர் வந்து ஒரு மேட்ச் லைவ்ல பாக்குறேன்னு வேற சொல்லிருக்காராம். இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு அந்த கோச் வந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு மேட்ச் பாக்குறேன்னு சொல்லிருக்காராம். அது என்ன மேட்ச் சொல்றாருன்னு தெரியல. அவர் இம்ப்ரூவ்மென்ட் நல்லா 135 ஈஸியா போடுறாரு. முன்னாடி எல்லாம் 120ஸ்ல போட்டுட்டு இருப்பாரு. சோ அவரும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அதனால அர்ஸ்துபே ஆடலாம். அர்ஸ்துபே ரொம்ப டிஃபென்சிவா போடுவாரு. நீங்க ரன் ஒரு பக்கம் கட்டைன் பண்ணோம்னா இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு கூட எடுத்துக்கோங்க, 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் உங்களுக்கு கேம்ல நல்லா கொண்டு வந்தது. அந்த பக்கம் ஜடேஜாவும் சரி, இந்த பக்கம் ஹர்ப்ரீத் பராவும் சரி. டிஃபென்சிவா போட்டீங்கன்னா அது நிறுத்தலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. அட்டாக் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ரிஸ்கி வேற இருக்காருல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு அர்ஸ்துபே ஆடுறது பெட்டர் பிரஃபுல் இங்கேக்கு பதிலா. நீங்க நிதிஷ் ரெட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு ஓவர்ஸ்ன்னும் போது நீங்க அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எம்ஐ சைடுல வந்து ஸ்குவாட்லயே லைக் போன மேட்ச் சாட்டன் அந்த டைவ் எடுத்து ஒரு கேட்ச் போச்சுன்னா அவர் இன்ஜுரி ஆனாரு. ஸோ சாட்னருக்கு பதிலா கேஷவ் மகராஜ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எடுத்திருக்காங்க. பட் அவர் எந்த அளவுக்கு ஆட போறாருன்னு தெரியல. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்துட்டாரு. ஸோ அவர் ஆடுறதுமே இனிமே டவுட்ஃபுல் தான். பிளஸ் வேற இன்னொரு சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த ஒரு சேஞ்ச் தான் மோஸ்டா இருக்கும். வில் ஜாக்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் இது வேணா கிறிஸ் பகத்துக்கு பதிலா வேணா ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. கிறிஸ் பகத் போனாடி அவங்க எது யூஸ் பண்ணல. அது ஒண்ணுதான். ஆக்சுவலா கிறிஸ் பகத் அவங்க சரியா யூஸ் பண்ணல. அவர் ஆக்சுவலாவே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போடக்கூடிய, ஐ மீன் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவரை போட வச்சிருக்கலாம். ஒரு நல்ல டேலண்டா யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவருக்கு கொடுத்த பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது கொஞ்சம் தப்பு. அது அந்த பவுலிங் ரொட்டேஷன்ல எம்ஐ பண்ண ப்ராப்ளம் அது. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இஃப் ரோஹித் சர்மா இஸ் ஃபிட், கண்டிப்பா இன் பிளேஸ் ஆஃப் மலேவார் ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹிம் டுமாரோ. ஸோ அந்த சேஞ்சுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை தாண்டி ஐ மீன் பட் டு கோ ஃபார் ஐ மீன் டு கோ வித் வெங்கட்ஸ் இது அதான் ஜாக்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் சாண்ட்னர் இல்ல, அது மஸ்ட் சேஞ்ச், அது பண்ண வேண்டிய சேஞ்ச். அகைன் ஆனா இன்னொன்னு சப்ஜெக்டிவ் சேஞ்சா என்ன இருக்கும்னா, ஒருவேளை ஐ மீன் மோஸ்ட் லைக்லி ரோஹித் ஃபிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை மேட்ச் ஃபிட்னஸ் அவருக்கு இருக்கு அப்படின்னா he will be replaced with Malevar. Sorry, he will be replaced by Malevar. அதான் whatever it is. ரோஹித் will replace மலேவாரா? நான் மாத்தி சொல்றேன். இப்ப இங்கிலீஷ்ல எனக்கு பிரச்சனை இருக்கு. முன்னாடி எனக்கு ஸ்டாட்ஸ் தான் பிரச்சனையா இருந்தது. ஒன்னொன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. he will be replacing Malevar. கரெக்ட், இப்பதான் கரெக்டா வந்திருக்கு. சோ அடுத்து அதை தாண்டி கிறிஸ் பகத், ஐ மீன் ரீப்ளேசிங் கிறிஸ் பகத் will be very harsh call. பட் அவ பண்ணாங்கன்னா திருப்பி யார பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் சர்துல் தாக்கூர் தான் ஆட வைக்கணும். ஏன்னா வேற யாரும் ட்ரஸ்டபிளா போடுறதுக்கு அவங்களுக்கு வேற யாரு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சர்துல் தாக்கூர் ட்ரஸ்டபிளா போடுறாருன்னு நீ கிறிஸ் பகத்துக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்து போட சொல்றேன்னு சொல்லணும்ங்கற நீனு. அந்த கான்ஃபிடன்ஸே எங்ககிட்ட இல்ல. நாங்க கான்ஃபிடன்ஸ் நல்லா தான் கொடுப்பாரு ஹர்திக் பாண்டியா. அவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து லைவ் இன்னிங்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆடி இருக்காரு ஒருத்தர். சிஎஸ்கே மேட்சே அவர்ட்ட கிறிஸ் பகத் கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. உங்க மாதிரி யாராலையும் கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்க முடியாது எந்த டீமுக்கும். நம்மளுக்கு தான் போயிடலாம் வாங்க, பிளேயிங் 11 பேசிட்டீங்களா, ஒன்னும் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வரமாட்டாரு நாளைக்கும். அவங்க ஏமாத்துறாங்க. அதான் யாரும் நாங்க 2 பேரும் பேசியிருந்தோம் அந்த சிஎஸ்கே ஜிடி மேட்ச்ல, புலி வருதுன்னு இவங்க ஏமாத்தினே இருக்காங்க. ஒரு நாள் புலி வருது அப்படின்னு நிஜமாவே சொல்லுவாங்க. அப்ப எவனும் நம்ப மாட்டான். ஸ்டேடியம் லீக்காக்க கூட இருக்காது. இவனுங்க அப்ப செருப்படி வாங்குவாங்க. அப்ப நடக்கணும். இல்ல எங்களுக்கு அவங்க ரோஹித் சர்மா வரலாலுமே அவங்க மலேவர் ஆட வைக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு வில் ஜாக்ஸ் ஆடிடுவாரு. சோ அவரை வச்சாச்சும் ஓபன் பண்ணலாம். மலேவாரும் சாட்லருக்கு பதிலா தான் வில் ஜாக்ஸ். இல்ல சாட்லருக்கு பதிலா தானே வில் ஜாக்ஸ். மலேவருக்கு பதிலா வேற கீழ யாரோ ஆட வைக்க. ஓகே, மின்ஸ் இருக்காரா ஸ்குவாட்ல? ராபின் மின்ஸ் இருக்காங்க, ரிட்டைன் பண்ணாங்களா? அவரால் ஆட மாட்டாரு மோஸ்டா. ஒரு பவுலர் ஆக்சுவலா இன்னும் டாக்டிக்கலா என்ன பார்த்தா ராபின் மின்ஸை கீழே ஆட வைக்கிறத விட நான் சொல்ற மாதிரி அவங்க மேல ஆட வச்சுட்டு சாண்ட்னரை ஜாக்ஸை இன்னும் கொஞ்சம் கீழே ஆட வைக்கலாம். கீழே ஆடி இருக்காரு இங்கிலாந்துக்குலாம் பண்ணிட்டு கீழே ஆடி தான் இங்கிலாந்துக்கு அவர் அந்த இடத்துல வந்துட்டு ஆல்மோஸ்ட் மேட்ச் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாரு. நம்பர் 6ல வந்து எழுதி வச்சிருக்காங்க வில் ஜாக்சன் இங்கிலாந்துல. அதனால ஆடலாம், சூப்பரா ஆடலாம். அது செம ஸ்பாட் அவருக்கு. ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச். இந்தியா கிட்ட மலேவாருக்கு இன்னொரு சான்ஸ் கூட கொடுப்பேன். என்ன நீங்க யங்ஸ்டர் தானே, நீ குடுப்படா. அதான் இதுதான் ஊட்டிமா. கேப்டன் இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறீங்க, மலேவாருக்கு கொடுக்க மாட்டீங்களா? 2 மேட்ச் 3 மேட்ச் தானே ஆயிருக்கு. நீ குடுப்பீங்க. நீ எம்எஸ் தோனி சான்ஸ் கொடுத்த மாதிரி தான்டா டேய். தூபேக்கு இன்னொரு சான்ஸ் தெரியா?
அது என் டீம், அதை நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீ பேச. உனக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா டேய் தூபே போன வருஷம் தான் ஆடிட்டு இருக்கான்டா, 3-4 வருஷமா ஆடி தடவிட்டு இருக்கான்டா. இவன் 2 மேட்ச் தான் ஆடி இருக்கான். நீ எதையும் என்ன தம்பி கம்பேர் ரெண்டு பண்ற? வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கான் தூபே. டேய் போடா. சரி இதுக்கு வாங்க, டேனிஷ் மலை வந்தாங்க ஆடுவாங்க. குடு. எது சுபம் தூபேக்கு ஆறாருலையா? தாராளமா கொடுங்க, நல்லா ஆடினாரு, தாராளமா கொடுங்க, சூப்பரா பேட்டிங் ஆடினாரு. இப்போ வாங்க ப்ரிவ்யூக்கு வாங்க. இது அதான் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வரமாட்டாரு, இவங்க புலி வருதுன்னு ஏமாத்துறாங்க, கன்ஃபார்ம். டேனிஷ் மலேவார் வித் இவர் டிகாக் தான் ஓப்பனிங். இல்ல உங்களுக்கு ஆமா இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை நாட வைக்க முடியாது, குழப்பிட்டாங்க. டேனிஷ் மலேவார், டிகாக்கு, அல்லா கசன்ஃபர், வில் ஜாக்ஸ், இந்த 3 ஃபாரினர். இன்னொரு ஃபாரினர் யார் அவங்களுக்கு? மலேவார் ஃபாரினர். நான் ஓப்பனிங் பேரையும் ஃபாரினரையும் சேர்த்து சொல்லிட்டேன். இவன் டிகாக்கு, கசன்ஃபர், ரூதர்ஃபர்ட். அவரு மறந்துட்டாங்க, அவர் பேட்டிங் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் வராரா, அதனால அவர் பெருசா பேட்டிங் ஆடி பார்க்கல, அதனால அவர் பேரை மறந்துட்டேன். அதுதான் அது வேற விஷயம், அது விடுங்க. ரூதர்ஃபோர்டுக்கே சான்ஸ் கிடைக்கல. நீங்க ஜாக்ஸையும் ஒண்ணு கீழே ஆட சொன்னா ஜாக்ஸ் ஆட மாட்டாரு, அவ்வளவுதான். ரோஹித் சர்மா ஆட மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. they will go with the same 11 தான். ரோஹித் சர்மா வந்தா நெக்ஸ்ட் மேட்ச் அப் ஏதாவது இருக்கா பேசுவோம். ரோஹித் சர்மா வந்தா பேட் கமின்ஸ் வர்சஸ் ரோஹித் சர்மா ஒரு நல்ல மேட்ச் அப் இருக்கு. பேட் கமின்ஸ் ஆஸ் அப்பர் ஹேண்ட் இன் ஐபிஎல். ஹெட் ரோஹித் சர்மா, அது ஹெட் ரோஹித் சர்மா. அத உர்றா. பேட் கமின்ஸ் ஆஸ் அப்பர் ஹேண்ட் அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா இன் ஐபிஎல். சோ அது ஒரு மேட்ச் அப் இருக்கு. எனக்கு கிட்ட இன்னொரு மேட்ச் அப் இருக்கு, ஆனா அது நடக்காது. சோ அது எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காரு 2 பேருக்கிட்டயுமே. ஆனா அவங்க ஆட மாட்டாங்க, அவங்களுக்கு ஆப்ஷனும் இல்ல, எங்க ஆட வைக்கிறதுன்னு தெரியல. காம்பினேஷன் இல்ல. ஆமா மேபி இப்படி யோசிக்கலாம். வில் ஜாக்ஸ் வந்தா எப்படியும் ரூதர்ஃபோர்ட் பேட்டிங் ஆடவே வர மாட்டாரு. ரூதர்ஃபோர்ட் உட்கார வச்சுட்டு ட்ரெண்ட் போல்ட் வேணா ஆட வைக்க ட்ரை பண்ணலாம் மேபி. சோ அது ஏதாவது, ஆனா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, அது சான்ஸ் கம்மி. பட் ட்ரெண்ட் போல்ட் வந்து மோர் தென் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் கிட்ட சரியான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது ஏதாவது ட்ரை பண்றாங்களான்னு பாக்கணும். வாய்ப்பு இருக்கு, ஆட மாட்டாங்க. நடக்கிற மாதிரி இருந்தா அது நடத்த மாட்டாங்க. மேட்ச் அப் பார்த்து பண்றாங்க இல்லையா? இல்ல அப்ப கூட ஆடினா வெங்கட் இல்ல ஹர்திக் பாண்டியாக்கு ஹர்திக் பாண்டியாக்காக உழைக்கிறது 2 பேரு, ரூதர்ஃபோர்டு, அல்லன் கசன்ஃபர். அதை நீ தூக்கி விட்டுருவ. ஆட மாட்டாங்க அவங்க. நீ என்ன உழைக்கிறன்னு சொல்லிட்டு தான் பேட் தூக்கி முன்னாடியே வராரு அவனுக்கு முன்னாடி. ரொம்ப உழைச்சிட்டே போதும் நான் பாத்துக்கிறேன்னு வராரு அவரு, விடுங்க. ஓகே அவ்வளவுதான். அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட் டீசென்ட்டா ஆடிட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மா சூப்பரா ஆடுறாரு, பொறிச்சு எடுக்க போறாங்க பேட்டிங்ல. டாஸ் ஜெயிச்சா மும்பை டாஸ் ஜெயிச்சா பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் போட போறாங்க. 240 ரன் அவங்க அடிக்க போறாங்க. 100 ஆல் அவுட் ஆக போறாங்க. சேஸ் பண்ண முடியாம இவங்க தோக்க போறாங்க, அவ்வளவுதான். இங்க கூட அந்த மாதிரி பும்ரா விசஸ் அந்த ஓப்பனிங் சார்மே நல்லா இருக்கும். அப்படி இல்ல. நான் ஆக்சுவலா என்னன்னா நாளைக்கு எம்ஐயோட கம்பேக் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஆக்சுவலா யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு காரணம் இருக்கு, அது ஒண்ணு சொன்னா 100 சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா இருக்காரு. அத ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அத இல்ல நியாயமா பேசணும்னா இப்ப எஸ்ஆர்எச் டாஸ் ஜெயிச்சு வி ஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 220 கன்சீட் பண்ணாங்கன்னா அவங்க சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எம்ஐயோட ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான். அது இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு டோட்டல் போட்டாங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனா இவங்க வந்து 100% ஹர்திக் பாண்டியா நாளைக்கு டாஸ் ஜெயிச்சாருன்னா we are going to bowl first. பவுலிங் போட போறாரு. அவர் பவுலிங் போட்டாருன்னா 100% வந்து சேஸ் பண்ண முடியாது, ஓப்பனா சொல்றேன். ஆனா எனக்கும் வந்து சொல்ல, பட் ஆனா வித்தின் 1 or 2 games எல்லாமே அதான் எம்ஐக்கு வந்து டியூ இருக்கும். ஏன்னா இட்ஸ் a too good team to hold it off. ஏன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே டைம்ல நடக்கிறது ரொம்ப ரேர். அன்னைக்கு திலக் வர்மாக்கு பட்டுருச்சு அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு டீமும் ரைஸுக்கு ஒரு என்ன ரொம்ப லேட்டு, இதுக்கு மேல டோர்னமெண்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா அவங்களோட பவர் காட்டுவாங்கன்னு தோணுது எனக்கு. சில கேம்ஸ் 7ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களா? 8 ஆடுறாங்களா எல்லாரும்? 7ல 2 இதான் 7ல 2 என்ன 7ல 2ன்னா இப்போ இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா 8ல 3 அழகா சிஎஸ்கே vs எம்ஐ வந்தா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உயிரோட இருப்பாங்க டோர்னமெண்ட்ல. அந்த மாதிரி ஆயிடும்ல. எம்ஐ பண்ணக்கூடிய டீம் தான். நான் சிஎஸ்கேக்கே நம்பும்போது எம்ஐக்கு நம்ப கூடாதா? பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க.
சிஎஸ்கே நீ நம்புடா. முடிஞ்சிருச்சு. ஓ சொல்றேன் நான் சிஎஸ்கேக்கே நம்பும் போது எம்ஐக்கு நடக்காதான்னு கேக்குறேன். எம்ஐ பண்ணிருக்காங்க தானே இத. இப்போ அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் கூட ஆடுறாங்களா? அது இல்லாம ஆர்சிபி கூட ஒண்ணு, பஞ்சாப் கூட ஒண்ணு, ஆர்ஆர் கூட ஒண்ணு இருக்குடா. ஜெயிக்கிறாங்க இந்த மேட்ச். எஸ்ஆர்எச் ஜெயிச்சா கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்து சென்னை ஜெயிச்சா இன்னும் கான்ஃபிடன்ஸ். எல்எஸ்சி கூட ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்து எல்எஸ்சி கேம் தான். இந்த மெயின் கேம்லாம் உங்களுக்கு டோர்னமெண்ட் பேக் எண்ட்ல தான் வருது டாப் டீம் கூட. வின் ஆர் லூஸ் அவ்வளவுதான். எஸ்ஆர்எச் கேம் தோத்தா அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஓபனா. இந்த மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச். நாங்களும் இருக்கோம். இந்த மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச். இன்னைக்கு நாளைக்கு மேட்ச்டா. ஓ சரி நாளைக்கு மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச். அதான் 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு மேட்ச் தான் அது. இப்பதான் நாங்க கஷ்டப்பட்டு ஆடி தேர்ட் பிளேஸ் போயிருக்கோம். நாளைக்கு போய் அவங்க 2 பாயிண்ட் கொடுத்து திருப்பி எங்களை 4வது இடத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் செய்யுங்க. ஏன் அவன் கெஞ்சறானா? நாங்களே 5 நாள் எம்ஐ மேட்ச் இல்லாம நிம்மதியா அதனால அவன் கெஞ்சின்னு இருக்கான் அவன்கிட்ட. இல்ல நாங்களே 5 நாளா இப்பதான் மேட்ச் இல்லாம இருந்தோம். திடீர்னு இப்ப அடுத்த 3 நாள்ல 2 மேட்ச போட்டு விட்டாங்க எங்களுக்குன்னு பார்த்து. அதெல்லாம் ஐபிஎல் பார்த்து போறத பார்த்து நிம்மதியா இருந்தோம். அதான் இப்போ அவ்வளவுதான். ஃபேஸ் பை ஃபேஸா போங்க. டக்கு டக்குன்னு முடிங்க. இல்ல முடிஞ்சிச்சு. நாளைக்கு உனக்கு யாரு ஸ்டார் பெர்ஃபார்மரா இருப்பா? நாளைக்கு புரியல யாரு உனக்கு நாளைக்கு ஸ்டார் பெர்ஃபார்மரா இருப்பா? நாளைக்கா நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். சொல்லு. 2 டீம்ல ஒண்ணு சொல்லுமா இல்ல எப்படி? 2 டீம்ல ஒண்ணு சொல்லு. ஓகே ஓகே அந்த மாதிரி போறீங்களா? மும்பை கிரவுண்டு குண்டண்டிகா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மும்பைல. அந்த பக்கம் இஷான் கிஷன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா. யோகி எனக்கு ஈசான் மலிங்கா, அல்லா கசன்பர். எனக்கு நாளைக்கு பவுலர்ஸ் கேம் இருக்குமோன்னு தோணுது. அம்மா சேஃபா போயிட்டடா டேய். 2 பேர் யார் நல்லா பண்ணுவாங்க தெரியும். அவங்க கரெக்ட்டா இதை விட ஒரு சேஃப் கால் இருக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இவங்க 2 பேர் நல்லா பண்ணுவாங்க ஊருக்கே தெரியும். கரெக்ட்டா சொல்லிட்டேன். போ அடுத்து பிரெடிக்ஷன் போ. அது நான் எனக்கு நாளைக்கு அகைன் இஷான் கிஷன் நல்லா ஆடுவாரு. அங்கேதான்டா இருப்ப நீ நாளைக்கு. இல்ல அகைன் நான் பேக் கமின்னு சொல்லிருக்கலாம். பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இஷான் கிஷனுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு நாளைக்கு. மறுபடியும் அவர் அங்க அவருக்கு வளர்ந்த கிரவுண்ட்ல அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அகைன் எம்ஐ சைட்ல இருந்து நான் கொஞ்சம் சிரிப்பு வரலாம். பட் நான் ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா பேக் பண்றேன் நாளைக்கு. அவர் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்ட்டு. பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலயுமே. அதாவது 2 பேரும் சேர்ந்து முடிச்சு விடுறீங்கல்ல வெங்கட்? இப்ப நீ சொல்லணும். நான் எஸ்ஆர்எச் கிளாசன், ஹென்ரிச் கிளாசன். ஏன்னா அவரு லைக் டெத்ல பயங்கரமாவே ஆடுறாரு. இந்த டீம்ல பும்ரா விட்டா டெத்ல யாருமே போடுறதுக்கு இல்ல பேட்டிங் ஆட வந்துருவாரு. நீ அபிஷேக் 250 ஸ்ட்ரைக்ல தான் ஆடுற, நீ வெளில வந்துரு, நான் 300 ஆடுறேன் அப்படின்னு கூட அவர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. எம்ஐல மேபி ஸ்கை ஆடலாம். ஸ்கைக்கு எதுவுமே பண்ணல. அதேதான் லா ஆஃப் ஆவரேஜஸ் ஒண்ணு சொல்லுவாங்க. அது ஒரு வாட்டியாச்சும் ஸ்கைக்கு நடக்குதான் பாப்போம் நாளைக்கு. ஏன்னா இவ்வளவு சொல்றா 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க சொல்றான்னு சொல்றேன். ஒருத்தன் கூட பவுலர் சொல்லவே இல்ல. நான் 2 பவுலர் சொல்லிருக்கேன். அது கூட விட்டுட்டு சிரிக்கிறீங்க. பேட்டர்ஸ் நாளைக்கு பேட்டிங் மேட்ச் தான். எல்லா டீமும் பேட்டிங் மேட்சா? நான் சொன்னேனே. இல்ல நான் சொன்னேனே ஹர்திக் பாண்டியா வித் பால் அண்ட் பேட். சும்மா பேட்ஸ்மேன்ஸ் கேம் தான் பாருங்க. நீ போய் பிரெடிக்ஷன் போங்கடா நீங்க. ஓகே பா சரி ஓகே. நான் என்னோட இத சொல்லிட்டேன். சரி இந்த கான்டெக்ட்ல நாளைக்கு அகைன் ஒரு நீங்க சிரிக்கலாம். பட் ஸ்டில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி மேட்ச் போகுதுங்கறத பார்த்து சிரிச்சுனே இருக்கானே. எப்படி மேட்ச் போகுதுங்கறத பார்த்துட்டு அவ எம்ஐ பண்றா. இந்த மேட்சை பார்த்துட்டு அந்த மேட்சோட ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு போடா. ப்ரெடிக்ஷன் நான் எஸ்ஆர்எச் ப்ரெடிக்ட் பண்றேன். ஹர்திக் பாண்டியா பேட் பால் எல்லாத்தையும் நல்லா பண்ணா கூட எஸ்ஆர்எச் ஜெயிக்கும்ங்கறல. அதான் நான் இஷான் கிஷன் அடிப்பாரு. ஹர்திக் பாண்டியா bowling போட்டா விக்கெட் எடுக்க மாட்டாரா? இஷான் கிஷன் ஹென்ரிச் கிளாசன் எடுப்பாரு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்ல எடுப்பாரு. இஷான் கிஷன் எடுப்பாரு. என்னனோ முட்டு உஷ்டத்துக்கு. நானே இந்த அளவுக்கு தான் முட்றேன். இப்படி முட்றோம். பிரெடிக்ஷன் சொல்லிறேன். நான் சொல்றேன் கேளுங்க. இன்னொருத்தர் வராரு. டேம் ஷூர் நாளைக்கு ஹர்திக் பாண்டியா டாஸ் ஜெயிச்சிடுவாரு. டாஸ் பிரெடிக்ஷனே பண்றேன் நானு. ஹர்திக் பாண்டியா டாஸ் எல்லா மேட்சுக்கும் பண்ணிட்டு இருக்க. ஹர்திக் பாண்டியா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட போறாரு. எஸ்ஆர்எச் ஜெயிக்க போறாங்க. என்னோட இது எஸ்ஆர்எச் அவ்வளவுதான். எல்லா ப்ரெடிக்ஷனும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. ஆனா ஆர்ஆர் ஸ்டார் மட்டும் வெயிட்டிங்ல இருக்கு போல. இன்னும் நானும் எச்ஆர்எஸ் சைடுல போறேன். எச்ஆர்எஸ் ஓகே. வெங்கட் நீ சொல்லுப்பா. எனக்கு வேற வழி இல்லப்பா. எம்ஐ பக்கம் தான் கொடி ஏத்தி போய் ஆகணும். சண்டைய போட்டு வந்திருக்கேன் அதனால போறேன். இல்ல இப்ப நான் இல்ல நான் நேத்து பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். பஞ்சாப் அடிச்சுட்டு போறானுங்க. கடைசியா நான் சப்போர்ட் பண்ண டீம்லாம் அடிச்சு இழுத்துட்டு போறானுங்க. இப்ப நான் எந்த பக்கம் வரணும் அவங்களுக்கு தான் ஆபத்து. எம்ஐக்கே போயிருங்க. நீ உனக்கு மேல ஆபத்தா ஒருத்தங்க இருக்கா. அத பாத்துட்டு பேசு. அவனுக்கு இன்னைக்கு பாயிண்ட் வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணி போடு
சப்போர்ட் பண்ணி கூடவே வந்திருக்கான் இன்னைக்கு தவிர. இல்ல அன்னைக்கு டிசி தனியா இருந்தேன்டா நானு 75க்கு ஆல் அவுட். என் ராசி இப்ப அவனோட பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஜிடி நான் டிசி சொன்னல, அவன் ஆர்சிபி தான் சொல்லுங்க. டிசி தான் சொன்னான் அவன். அன்னைக்கு நான் தனியா சிஎஸ்கே ஜிடி டேய் ஆர்சிபி தான்டா சொன்னான். மெசேஜ் இருக்குடா அங்க. ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க வெங்கட் எம்ஐ நீங்க சொல்லுங்க ஐயா. ஹரி ஐயா எஸ்ஆர்எச்டா உங்க எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போறேன்டா பின்னாடி நானு. So, going 5 பேர்ல 4 பேர் எஸ்ஆர்எச் பேக் பண்ணியிருக்கோம். எம்ஐல வெங்கட் மட்டும் எம்ஐ பேக் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல என்ன மேட்ச்ல என்ன நடக்குது, ரிவ்யூ என்ன அப்படிங்கறது ரிவ்யூவோட decide the outcome. அதெல்லாம் கிடையாது. அவுட்கம்லாம் எங்க டிசைட் ஆயிடுச்சு. நீ மேட்ச் புடி. ஹர்திக் பாண்டியா will decide whether MI is going to lose or டாஸ் not. எம்ஐங்க, டாஸ் எம்ஐ will choose to bowl first and lost the game. இத்துடன் இந்த ரிவ்யூ நாங்க முடிச்சுக்கிறோம். ஸோ நாளைக்கு நல்ல இந்த மேட்ச் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவோட உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஃபர்ஸ். நன்றி தேங்க்ஸ். பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்